எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிகி தமிழா. இன்னைக்கு வந்து நம்ம Vivo Y200e 5G ஃபோனோட ஒரு அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸ் ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு ஃபோனோட ஃபோட்டோ வந்து போட்டிருக்காங்க. லெஃப்ட்டில் வந்து விவோ பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்க்க வந்து நமக்கு ப்ரைஸ் வந்து அடிச்சிருக்காங்க. ஏன்னா இது வந்து நமக்கு ரிவ்யூ யூனிட். ஆனால் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB வெர்ஷனுக்கு வந்து 20,000 வந்து பண்ணியிருக்காங்க. 8GB RAM 128GB வெர்ஷனுக்கு வந்து 21,000 rupees வந்து நமக்கு ப்ரைஸிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளோட விவோ ஃபோன் தான் வந்து வருது. ஸோ இந்த ஃபோனோட ராப்பர்ஸ் எல்லாமே நம்ம வந்து இப்போ வந்து பிரிச்சிடலாம். இந்த ஃபோனில் சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஃபுல்லாக நமக்கு வந்து வீகன் லெதர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஐக்கூ 11 ஐக்கூ அந்த மாதிரி ஃபோன்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வீகன் லெதர் வந்து கண்டிப்பாக பிடிக்கும் போதும் சரி பார்க்கும் போதும் சரி செம ப்ரீமியமாக இருக்குது. ப்ளஸ் அந்த கேமரா மாடல் வந்து இந்த கோல்ட் டிண்ட் மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு செம ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோன் வந்து பக்கத்தில் வச்சலாம். ஃபோனை பக்கத்தில் வச்சதுக்கப்புறம் பாக்ஸில் நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் குவாலிட்டி டிபியூ கேஸ் தான் இருக்குது. இங்கே வந்து நமக்கு பெருசாக ஸ்பெஷலாக வந்து எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாரண்டி கார்ட்ஸ் அப்புறம் வந்து நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் மேனுவல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. 44 வாட் சார்ஜிங் அடாப்டர் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாக்ஸில் வேறு எதுவுமே இல்லை. ஃபோன் வந்து திருப்பியும் பார்க்கும்போது செம்ம அழகாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். கேஸ் வந்து நம்மளுக்கு பக்காவாக ஃபிக்ஸ் ஆகுது. அங்கே வந்து நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஃபோனுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பூட் வந்து கொடுக்கலாம். ஸோ நீங்களே பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து விவோ போர்ட் பை ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ நான் வந்து ஃபோன் வந்து செட் பண்ணிட்டு வரேன். ஸோ ஃபோனை செட் பண்ணிட்டு வரதுக்குள்ள நம்ம வந்து ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இப்போ டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பின்னாடி வந்து நம்மளுக்கு விவோ பிராண்டிங் இருக்குது. வீகன் லெதர் வந்து கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா அப்புறம் வந்து நம்மளுக்கு 2 மெகாபிக்சல் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு அல்ட்ரா வைடோ டெலிஃபோட்டோ வேறு எதுவுமே நம்மளுக்கு வந்து கொடுக்கல. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ளாஷ் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 6.67 இன்ச் AMOLED டிஸ்பிளே வந்து இருக்குது. அப்புறம் இந்த ஃபோனில் வந்து நம்மளுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு வேறு எதுவுமே வந்து இல்லை. அதே சமயத்தில் நமக்கு வந்து மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதுவுமே இல்லை. ஒரே ஒரு மைக்ரோஃபோன் மட்டும்தான் மேலே வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்மளுக்கு எதுவுமே இல்லை. கீழே வந்து நம்மளுக்கு USB Type-C போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்பீக்கர் கிரில் வந்து இருக்குது. மேலே வந்து இயர்பீஸ் வந்து இன்னொரு ஸ்பீக்கர் கிரில் தான் நமக்கு ஆக்டிவ். ஸோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் இதில் வந்து நமக்கு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 2 நேனோசிம் போட்டுக்கலாம். இல்லாட்டி ஒரு நேனோசிம் ஒரு மைக்ரோ SD கார்டு வந்து உங்களால் போட்டுக்க முடியும். ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் பட்டன் இருக்குது, வால்யூம் டவுன் பட்டன் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பட்டன்ஸ் எல்லாமே ரொம்ப டாக்டைலாக இருக்குது. அங்கே வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த ஃபோனில் 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. வித் நம்மளுக்கு வந்து 44 வாட் சார்ஜர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ரைட் சைடு வந்து நமக்கு எதுவுமே இல்லை. ரொம்ப காலியாக தான் வந்து இருக்குது. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Snapdragon 4th Generation 2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸரோட இந்த ப்ரைஸ்க்கு இன்னும் பெட்டரான ப்ராசஸர் வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் வந்து நமக்கு கொடுத்துருக்கலாம். இந்த ஃபோன் வந்து 5G வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். 5G வந்து பக்காவாக வேலை செய்யுது. இதில் வந்து நமக்கு 8 5G பேண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. சாஃப்ட்வேரோட ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்பயும் போல விவோவில் வந்து ஃபன் டச் OS வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டிசப்பாயிண்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளோட்வேர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு வந்து எக்கச்சக்கமான ப்ளோட்வேர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல மோட் ஆஃப் ப்ளோட்வேர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் அந்த ஹாட் ஆப்ஸ் ஹாட் கேம்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை நீங்கள் தான் போய் வந்து டிசேபிள் வந்து பண்ணிக்கணும். ஸோ நிறைய கேம்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேம்ஸ் அதுக்கப்புறம் இந்த எல்லா ப்ளோட்வேரும் உங்களால் வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு விவோ டயலர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கூகுள் டயலர் வந்து இதில் வந்து நமக்கு இல்லை. அதே சமயத்தில் மெசேஜிங் அப்ளிகேஷன் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஃபால்ட்டான மெசேஜிங் அப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு கூகுள் மெசேஜிங் அப்ளிகேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம செட்டிங்ஸ்க்கு வந்து போகலாம். ஸோ செட்டிங்ஸ்க்கு போனதுக்கப்புறம் உள்ள வந்து நம்ம என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 120Hz டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாக ஃபீல் ஆகுது. இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து நமக்கு Android 14 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கு வந்து நம்ம விவோக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து சொல்லலாம். ஸோ நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்மி நோட் சீரிஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐக்கூ Z7 ப்ரோலாம் இன்னும் நமக்கு வந்து Android 13 தான் இருக்குது. ஆனால் விவோ வந்து நல்ல விஷயம் Android 14 வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து என்ன இதில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து செக்யூரிட்டி பேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி செக்யூரிட்டி பேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் பிப்ரவரி செக்யூரிட்டி பேட்ச் வந்து வரல. பட் பரவாயில்ல, ஜான்வரி செக்யூரிட்டி பேட்ச் கூட ஒரு டீசென்டான ஒரு இந்த ப்ரைஸில் டீசென்டான செக்யூரிட்டி பேட்ச் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டோரேஜ் அதுக்கப்புறம் பேட்டரி அந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ஃபன் டச் OS 14 அவங்களோட லேட்டஸ்டான ஃபன் டச் OS 14 தான் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு 128GB ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரேமை பற்றி பார்க்கலாம். ஸோ ரேம் வந்து நம்மளுக்கு 6GB மாடல் 8GB மாடல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு
வந்து 8 GB மாடல் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 8 GB ரேம் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கிடைக்குது. அது இல்லாமல் எக்ஸ்டெண்டட் ரேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் கணக்கெடுத்துக்க வேணாம். ஜஸ்ட் வந்து 8 GB ஒரு 6 GB ரேம் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 128 GB ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க. அதில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 108 GB கிட்ட உங்களுக்கு வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. ஸோ ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா உங்களால் வந்து மெமரி கார்டு கூட போட்டுக்க வந்து முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பேட்டரி. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 44 வாட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தா தான் தெரியும் பேட்டரி வந்து எவ்வளோ சூப்பராக நிற்கிது, அதே சமயத்தில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இந்த ஃபோன் வந்து சார்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அப்டேட் வந்து செக் பண்ண அப்டேட்டில் வந்து நம்மளுக்கு எந்த அப்டேட்டும் இல்லை. லேட்டஸ்ட்டான FunTouch OS 14 தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இதில் வந்து AMOLED டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டார்க் தீம் அது எல்லாமே நமக்கு வந்து பக்கா வந்து வேலை செய்யுது. அதே சமயத்தில் ரிஃப்ரெஷ் ரேட். ஸோ ரிஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 60 Hz வந்து கொடுத்துருக்காங்க, 120 Hz வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்மார்ட் ஸ்விட்ச் அப்படின்னு வந்துருக்கு. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஸ்விட்ச் ஆகும். ரிஃப்ரெஷ் ரேட் வந்து நமக்கு நல்லாவே வந்து இந்த சிப் வந்து ஹேண்டில் பண்ணுது. ஃபோன் வந்து நமக்கு நல்லாவே ஸ்மூத்தாக வந்து ஃபீல் ஆகுது. ஆனால் ஃபுல்லாக யூஸ் பண்ணால் தான் தெரியும் எந்த அளவுக்கு வந்து இந்த சிப் வந்து ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு வந்து இன்னும் கண்டிப்பாக பெட்டரான சிப் வந்து கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சிப் மேட்டில் மட்டும் நான் ஸ்லைட்டாக டிசப்பாயிண்டட். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாக் ஸ்க்ரீன் அண்ட் வால்பேப்பர். ஸோ லாக் ஸ்க்ரீன் அண்ட் வால்பேப்பரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக எல்லா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஸ்டைல்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி எல்லா கஸ்டமைசேஷனும் இங்கே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் FunTouch OS 14 யூஸ் பண்ணியிருந்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து என்னெல்லாம் செட்டிங்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை நீங்கள் வந்து FunTouch OS 14 என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே வந்து வீடியோ வந்து காட்டுறேன். அந்த வீடியோ வந்து பாருங்கள். நம்ம சேனலில் நம்ம வந்து போட்டிருப்போம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இதில் L1 சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து Amazon Prime, Netflix இந்த மாதிரி OTT பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து நீங்கள் ஃபுல் ஹெச்டியில் வந்து கான்டென்ட் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு மேனுவல் கேமரா கம்பேட்டபிலிட்டி. ஸோ மேனுவல் கேமரா கம்பேட்டபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து க்ரீனில் வந்து காட்டுது. ஸோ கூகுள் கேமரா வந்து இந்த ஃபோனில் ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளுக்கு இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா கூகுள் கேமராக்கும் இந்த நம்ம சேனலில் கண்டிப்பாக வந்து டெடிகேட்டடாக ஒரு வீடியோ வந்து போடலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அங்கே வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கேமராஸ். ஸோ கேமராஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலான விவோ அப்ளிகேஷன் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அக்ரி வந்து பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து எல்லா மோட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ மோட் இருக்குது, போர்ட்ரேட் மோட் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நைட் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு அல்ட்ரா வைட் கேமரா வந்து இல்லை. ஆனால் ஒரு ஸ்லைட்டாக டிசப்பாயிண்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4K ரெக்கார்டிங் வந்து நம்மளுக்கு கொடுக்கல. பேக்லேயும் 1080p 30 fps தான் மேக்ஸிமம் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். ஃப்ரண்ட்லையும் பார்த்தீங்கன்னா 1080p 30 fps தான் மேக்ஸிமம் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ நான் அப்போவே சொன்னேன் பெட்டரான சிப் வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெட்டரான சிப் கொடுத்துருந்தா நமக்கு வந்து 4K ரெக்கார்டிங் கூட நமக்கு வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ கேமராஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் கேமரா வந்து நமக்கு நல்லாவே வந்து ஃபோட்டோ எடுக்குது. அங்கே வந்து பெருசாக எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஒரே ஒரு சின்ன ஆப்டிமைசேஷன் இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HDR வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக மட்டும் ஆப்டிமைஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து நம்மளுக்கு நல்லாவே வந்து இருக்குது. நான் வந்து கேமரா உண்மையில மோசமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நினச்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கேமரா வந்து கண்டிப்பாக மோசமாக இல்லை. ஃபோட்டோஸ் வந்து நம்மளுக்கு நல்லாவே வந்து எடுக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோஸ் வந்து பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு செல்ஃபி கேமரா. ஸோ செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமராவும் நம்மளுக்கு வந்து ஹெச் டிடெக்ஷன் வந்து நல்லாவே பண்ணுது. ஸ்கின் டோன்ஸ் வந்து நமக்கு நல்லாவே வந்து எடுக்குது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா கூட நமக்கு வந்து நல்லாவே வந்து விவோ வந்து ஆப்டிமைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கணும் லைக் பண்ணிக்கோங்க. வெதாச்சும் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.